ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அருண். மன்னிக்கணுங்க என்னால ரெகுலரா வீடியோ பண்ண முடியல. அதேமாரி நான் புதுசா வீடியோ பண்றதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு சின்ன மெசேஜுங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ட்ரேடிங்கில நெறைய விஷயங்கள கத்துக்க வேணாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில வந்து நான் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் பண்ண போறேன். இந்த ஒரு செட்டப் நான் வரும்போது எடுக்க போறேன். அது இந்த 2 செட்டப் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வருவோம். கண்டிப்பா வருவோம். அந்த ஸ்டேஜில நம்ம கத்துக்கிட்ட மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஸோ அத மறக்கிறது அத விட கஷ்டம். ஸோ அதனால ஆரம்பத்திலேயே அதிகமா கத்துக்காதீங்க. சரி ஓகே. அ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு 2, 3 வருஷமான ட்ரேடர்ஸ்க்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு. அ கண்டிப்பா சிரமப்பட்டுருப்பாங்க. அ கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் மறக்கறக்கு. சரி ஓகேங்க. நம்ம நிஃப்டில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனலுக்குள்ள மார்க்கெட் போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனா, அது 2க்கு போகுங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ நான் சொல்லும்போது மார்க்கெட் இங்க இருந்துச்சுங்க. ஆ ஸோ இங்கருந்து நம்ம மேல போயிருவோம். மேலுக்கு டாப் லைன் தான் நம்ம டார்கெட்டுங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி கிட்டத்தட்ட மார்க்கெட் இதுவரைக்கும் போயிட்டு, டார்கெட் பக்கத்துல போயிட்டு திரும்பவும் ஃபால் ஆயிருச்சுங்க. அப்ப ஃபால் ஆனது இதுவரைக்கும் வந்திருக்குங்க. நம்ம இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா? அந்த லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இது அப்போ நம்ம டார்கெட் மறுபடியும் ரீச் ஆகுமான்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குதுங்க. திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐ மீன் அந்த எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய டாப் லைன் அங்க போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குங்க. இந்த அதாவது இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆன இந்த லெவல பிரேக் பண்ணி கீழ மார்க்கெட் வராத வரைக்கும் மேல தான் போகும். ஏன் ஏன் பாருங்க இதுக்கு முன்னாடி அதான் நடந்துச்சு இல்லைங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி கூட பாருங்க, இங்க ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. நேரா இப்படியே போய் இங்க டச் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்படி பண்ணாம என்ன நடந்துச்சுங்க, மார்க்கெட் இங்க ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு, டார்கெட் பக்கத்துல போயிட்டு கீழ வந்துருச்சுங்க. அப்போ கூட இந்த லோவ பிரேக் பண்ண முடியல. திரும்பவும் டார்கெட் பக்கத்துல போயிட்டு, மறுபடியும் கீழ வந்திருக்கு. இல்லைங்களா? இப்பவும் இந்த லைன பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, இந்த லோவ பிரேக் பண்ண முடியலன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு டார்கெட்டுங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய ரொம்ப கசகசன்னு இருக்கோ! வரைய தெரியாம வரைஞ்சிட்டு இருக்கிறான். ம். ஓகே. இந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய அ டாப் லைன் தாங்க நம்மளோட டார்கெட்டா இருக்கும். சரி பார்க்கலாங்க. இந் இந்த லைனுக்கு கீழ மார்க்கெட் கீழ போச்சுன்னா, இது இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பார்க்கலாங்க. நாளைக்கு எ ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3, 4 டேஸ் ஒரு 1 வீக் கூட ஆகும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. ஆ அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க போகாது மார்க்கெட் இன்னைக்கு டார்கெட் இங்க ரீச் ஆகுதுங்கிற விஷயம், நமக்கு இங்க இண்டிகேட் பண்ணிட்டு தான் கீழ திரும்புச்சு. அது யாராவது கவனிச்சீங்களா? நம்ம ஏதாவது எங்கேயாவது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இதே எக்ஸ்பேண்டிங் சேனல வச்சு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேங்க. சாரி. ஆக்சுவலா இப்படி போறோம். இதே எக்ஸ்பேண்டிங் சேனல் தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ மார்க்கெட் கீழ வரக்கான சான்ஸ் இருக்குன்னு. இங்கே டச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த லைனுக்கு வரும் எதிர்பார்த்தது தான். என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணும்போது, நமக்கு நம்ம இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இது பிரேக் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல்ல வரைய தெரிஞ்சுட்டா போதுங்க. மார்க்கெட் லைவ்ல இது எக்ஸ்பேண்டிங் சேனல் தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இத எப்படி வரைய தெரிஞ்சுட்டா போதும். ஒரு பெரிய மூவ் நம்ம கேப்சர் பண்ணக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்க நம்ம பார்த்துருந்தோம்னா,
அதோடைய டார்கெட் கண்டிப்பா இதுவரைக்கும் வந்துரும்னு எதிர்பார்த்திருப்போம். அதையும் தாண்டி கீழ போயிருச்சு. ஓகே. நம்ம இதுவரைக்கும் வந்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? இத கேப்சர் பண்ணாலே. ஆ இத நான் எப்போனா, நான் இன்னைக்கு மார்னிங் தான் நான் அத கவனிச்சேன். நேத்து நான் அத பார்க்கல. நம்ம லைவ்ல நான் மார்க்கெட்ட பார்க்கல ஆக்சுவலா. இன்னைக்கு மார்னிங் கவனிச்சேன். நான் என்னால வீடியோ பண்ண முடியல, வீடியோ போட முடியல. நான் அவசரத்தில என்ன பண்ணேன்னா, Facebookல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் ஒரு 13 ஹவர்ஸ் பேக்னா, மார்னிங் என்ன டைம் 8:59 மார்க்கெட் டைம்ல நான் போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஒரு 9:00 ஆட்ட அந்த போஸ்ட் நான் போட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாரி இதுவரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி நான் Facebookல போட்டிருந்தேங்க. ஆ அது யாரும் பார்க்கல. ஓகே. ஓகே. அப்பம் நம்ம நமக்கு இண்டிகேஷன்லாம் பண்ணுது. டார்கெட்ட பக்கத்தில போகாமயே திரும்ப இருக்கான இண்டிகேட் ஆல்ரெடி பண்ணி தான் இருந்தது. சரி, இப்போ நமக்கு இந்த மாரியான வாய்ப்பு இருக்குங்க. இங்கேருந்து திரும்பவும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த லெவல கட் பண்ணி கீழ வந்துட்டா, அப்ப இந்த நம்ம சொன்ன அந்த டார்கெட் ஆ போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இல்ல. இங்கிறதே ரிவர்ஸ் ஆனா மட்டும் தான் நம்ம நெனைச்ச இந்த டார்கெட்டுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. சரி பார்ப்போம். ஆ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அடுத்த வீடியோல ஆ அடுத்த மூவ் எந்த மூவ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ம். தேங்க் யூ.